பர்ஃபெக்ட் 11 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கூட ஓப்பனர் வந்து சால்ட் வந்துருவாரு, அப்புறம் படிக்கல், அப்புறம் நானு, அப்புறம் லிவிங்ஸ்டன் வந்துருவாரு, அப்புறம் டீம் டேவிட், அப்புறம் குன்னால் பாண்டியா பையன், அப்புறம் ஸ்வப்னில் சிங் அவர் நல்லா யூஸ் பண்றாரு, அப்புறம் புவியும் ஹேசில், அப்புறம் எஸ் தயாள். சரி, பர்ஃபெக்ட் 11 பர்ஃபெக்ட்னு எங்கேயோ சொன்னீங்களா, அதை இங்க பர்ஃபெக்டே காணுமே. இதுதான் பெர்ஃபெக்ட் 11 நம்ம டீம். ரூம்ல இருக்கல என்ன சொன்ன, கப் அடிக்கணும், நான் பர்ஃபெக்ட் 11 எடுத்துட்டு வரேன். இந்த 11 வச்சு போனா எப்படி அடிக்க? மேனேஜ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம எடுக்க முடியும். மேனேஜ்மெண்ட் நானும் பேசினேன், நல்ல டீம் எடுங்கன்ட்டு, ஒன்னும் எடுக்க மாட்டாங்களே. சரி விடு, இந்த டீம் வச்சுதான் போனோம். நல்ல டீம் தான். நீங்க ஆனாலும் நானும் ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு பார்த்தேன். பேசாம நீ போட்டு பாரு, அப்படியாச்சும் நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குதான்னு பார்ப்போம். எதுக்கு சுதந்திரம்? டேய், அதாவது நம்ம பிரான்சைஸை விட்டுரு. இப்போ ஒரு மும்பை, சென்னை பிரான்சைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். 7 மேட்ச் நடக்குதுன்னா 7ல 7 ஜெயிக்கிறாங்க, இல்ல 6 ஜெயிக்கிறாங்க. வேற இதுல வந்து ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாலும் குவாலிஃபை ஆயிடுறாங்க. நம்ம என்ன பண்றோம், 7ல ஒரு 2 கூட ஜெயிக்க மாட்டோம். ஏன்னு யோசிச்சியா? இப்ப தெரியுதா அப்ப டீம் தப்பு இல்லன்னு? டீம் தப்பு இல்ல, ரைட்டு. ஸ்டேடியத்தையும் மாத்த மாட்டாங்க. இந்த ஸ்டேடியத்தை கொடுத்துட்டு ஜெயினா எங்கிட்ட ஜெயிக்க? அவங்களும் கேப்டனை மாத்துறாங்க, பிளேயர்ஸை மாத்துறாங்க, எல்லாத்தையும் மாத்துறாங்க. கிரவுண்ட மாத்த மாட்டாங்க. ஏன்னா சின்னசாமின்னு பேர் வச்சா சின்னதா இருக்குமா? கிரவுண்ட வச்சுக்கிட்டு இவங்க படுத்துற பாரு. கொஞ்சம் பெருசா இருந்தா பரவாயில்ல. ஆமா, பெருசா இருந்தா கிழிச்சிருயா. வாடா, இவங்களை வச்சுக்கிட்டு 2016ல வச்ச ஸ்குவாட வச்சே ஒண்ணும் கிழிக்கலையா. இந்த ஸ்குவாட வச்சு என்ன பண்ண போறோமோ போங்க.